அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் விஜயசேகரின் அன்பான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு சிறு வயதிலிருந்து பெரிய வயது உள்ளவர்களையும் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலையில் முடி உதிர்வு, தலையில் வழுக்கை. இந்த ஒரு பிரச்சனை ரொம்ப அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கு. சரி, ஏன் இந்த பிரச்சனை வருது? எல்லாருக்கும் வருதா? சிறு வயதிலே ஏன் அப்படி முடி கொட்டுது? பெண்களுக்கு சிறு வயதில் நல்ல முடி நல்லா இருக்கும், ஆனால் அவங்க பருவமடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. இந்த முடி உதிர்வே நிறையா பேருக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத இப்போ கொஞ்சம் நம்ம பார்ப்போம். தலைமுடியின் வேர் பகுதியானது சக்தியை இழந்து நிரந்தரமாக அழிந்து விடுவது, உடலின் வெப்பநிலை மிக அதிகமாகவோ அல்லது மிக குறைவான குளிர்ச்சி நிலைக்கு வரும்போது தலைமுடியின் வேர்க்கால் பகுதி தன் சக்தியை இழக்கிறது. இதனால் உடல் வெப்பம் அதிகம் உள்ளவர்களுக்கு தலைக்கு நல்லெண்ணெய் வைப்பதும், உடல் குளிர்ச்சி தன்மை உள்ளவர்கள் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைப்பதும் மிக மிக நல்லது. கருவேப்பிலையை பச்சையாகவோ அல்லது உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லதாகும். மேலும் ஷாம்பு, தலைக்கு விதவிதமான ஷாம்புலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஷாம்பை தவிர்த்து சீயக்காய் பொடியை பயன்படுத்துவது தலை முடி உதிர்வை குறைக்கும். நம் நலம் நம் கையில்.